ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் நம்மகிட்ட கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணி அதாவது நான் ஏன் கூலிங் ரூமுக்கு ஹியூமிடிட்டி செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஏன் அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும். ஸோ நான் கீழே என்னென்னு போடுறேன், உங்களுக்கு தேவையான நோட்டை ஸ்கிப் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு நம்ம ஏன் முதல்ல பயிரை கூலிங் வைக்கிறோம், ஏன்னா நம்ம பீலிங் பண்ணும்போது பயிர் உடையக்கூடாது. தென் அந்த பயிரை அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ், போர்மா வச்சு கிறிஸ்பினஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சி தூளாக போயிடும். அண்ட் தென் வேறு ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம பண்ணுறோம், ஓகேங்களா. அண்ட் தென் இதுக்கு நம்ம ஏன், அதாவது இதோட கான்செப்ட் நம்ம போகணுன்னா முதல்ல போர்மாவோட கான்செப்டும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இப்போ நம்ம போர்மாவோட கான்செப்டுக்கு போவோம். ஸோ வாட் இஸ் போர்மா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இது ஒரு ஹீட்டிங் டெம்பரேச்சர், அதாவது உள்ளே இருக்க நம்ம பயிரை ஹீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த போர்மா, ஓகேங்களா. இப்போ அதில் மொத்தம் 3-4 டைப்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல், ஹாட் அண்ட் ஏர், ஸ்டீம். இதெல்லாம் நான் உங்களுக்கு போன வீடியோவிலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தட் மீன்ஸ் போர்மாவோட வீடியோவில் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள், ஓகேங்களா. அண்ட் தென் வாங்க பேக் டு த டாபிக். அதில் ஃபஸ்ட்டு ஹாட் அண்ட் ஏர். இது பழைய மாடல், அதாவது நம்ம ஊரில் செங்கலை வச்சுலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஹாட் அண்ட் ஏர் ஒரு அடுப்பை வச்சு அதில் ஒரு போர்மா புட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாட் அண்ட் ஏருக்கும் ஸ்டீம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணியும் நீராவியும் மாறும். ஆனால் அதுவே ஹாட் அண்ட் ஏரில் அந்த வெப்பம் மட்டும்தான் போகும், அதாவது அந்த வெப்பமான ஏர் மட்டும்தான் போகும். ஆனால் இதில் தண்ணியோடு சேர்ந்த ஏர் போகும், ஓகேங்களா. இதுதான் இதோட ப்ராசஸ். இப்போதைக்கு ஹாட் அண்ட் ஏருக்குள்ளே போகிறது அந்த வெப்பம் கலந்ததாக மட்டும் போகிறதால அது ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் போய் தான் முந்திரி பயிர் மேலே ரியாக்ட் ஆகும். அது ரியாக்ட் ஆகும்போது முந்திரி பயிர் மேலே ஹாட்டான ஒரு வெப்பம் போன மாதிரியான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் முந்திரி பயிருக்கு இருக்கும். ஸோ அதனால் முந்திரி பயிருக்கு இதனால் எந்த அஃபெக்ட்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கம்மிங் டு த பாயிண்ட், அதாவது ஸ்டீம் மாடலை பொறுத்த வரைக்கும் நீராவியும் தண்ணியும், அதாவது தண்ணியும் நீரும் சேர்ந்து நீராவியாக மாறுறதால இது ஒரு ஒரு பின் ரியாக்ஷன் மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எப்படின்னா, இது ரெண்டுமே தண்ணியும் காற்றும் சேர்றதால இது ஒரு ஃபோர்ஸாக ஒரு நூல் போகிற அளவுக்கான ஃபோர்ஸ், அந்த அளவுக்கு இந்த ஹீட்டோட ஃபோர்ஸ் போகும். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா நேராக போய் முந்திரி பயிர் உள்ள ஒரு சின்னோண்டு ஓட்டையை போட்டுரும், ஓகேங்களா. அந்த ஓட்டை நம்ம கண்ணுக்கே தெரியாது, அந்த மைனூட்டான ஓட்டைகள் தான் போடும், ஓகேங்களா. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற பழைய வியாபாரிகள் யாருமே ஸ்டீம் மாடல் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா இதான், ஓகேங்களா. அந்த ஓட்டை போடுறதால நீங்கள் ஹியூமிடிட்டியில் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது, நீங்கள் கூலிங்கை அதிகமாக வைக்க போனீங்கன்னா கண்டிப்பாக பயிர் பூர்ண போக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நீங்களே நிறைய வாட்டி கண்ணால் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏன் நம்ம பயிர் எப்படா பூர்ணம் பூத்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு இன்னை வரைக்குமே பதிலே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதான் உண்மை. அதுக்கான பதில் இதுதான். உங்களுக்கு இந்த ஹியூமிடிட்டி செட் பண்ணி இதோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறது எப்படி, எல்லா டீட்டெயிலுமே நானே உங்களுக்கு சொல்லி தருவேன். உங்களுக்கு இந்த ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதனால தான் பயிருக்கு அதாவது இப்போ பூசணை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் இந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். தெரியாமல் பண்ணி நீங்களே பயிரை டேமேஜ் பண்ணாதீங்க. அண்ட் தென் கொஞ்சம் செலவாகிறதுக்காக செலவை குறைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரியான தப்பாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது செலவை குறைக்கணும்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா தான் உங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சர் யூஸ் இருக்கும். நீங்களே யோசிப்பீங்க, எஸ்டாப்ளில் எப்படா பூச்சி உள்ளே போகுதுன்னு. இப்போ தெரியுதா எஸ்டாப்ளில் எப்படி பூச்சி உள்ளே போகுதுன்னு? இந்த ப்ராசஸ் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். பட் நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹாட் அண்ட் ஏர் நல்லதுன்னு சொல்லலை, பட் ஸ்டீமில் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கான முன்னெச்சரிக்கை தான் நம்ம ஏதாவது பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன். ஒழிய ஸ்டீமே போடாதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா. ஸ்டீம் ப்ராசஸ் போடவே போடாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஸ்டீமும் போடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் ஹியூமிடிட்டியை நீங்கள் செக் பண்ணுறது கூலிங் ரூமில் ரொம்ப 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 முக்கியம். கூலிங் ரூமுக்கு ஹியூமிடிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அண்ட் தென் இந்த மாதிரியான மோர் கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.